திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசகர் அருளிய திருவாசகத்தின் ஒரு பகுதியாகிய திருவம்பாவையினை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். பாவின் ஒன்றுக்கான சிவபரமான பாடல்கள் இவை. இன்றைக்கு 8வது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். இதுவரைக்கும் 7 பெண்களை எழுப்பியதை பார்த்தோம். இது 8வது பெண் எழுப்பதை பார்க்கின்றோம். இதோடு பெண்களை எழுப்புகின்ற அந்த வரிசை நிறைவு பெறுகிறது. இதற்கு பிறகு அவர்கள் எல்லோருமா சேர்ந்து பாடுவது அப்படித்தான் போக போகிறது. இதோடு 8 பெண்களை எழுப்புவதாக நாம் பார்க்கின்றோம். நிறைய பெண்கள் எழுப்பியிருக்கலாம். இதான் குறியீடாக ஒரு 8 பெண்கள் எழுப்புவதாக இந்த பாடல் மூலமாக நம்ம காட்டப்படுகிறது. இந்த 8வது பெண்ணை எழுப்புகிறார்கள். இந்த பெண் எப்படிப்பட்டவள் என்று பார்ப்போம். மற்ற பெண்களுக்கும் உங்களுக்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது என்று பார்க்கலாம். இப்போது நம்ம இதுல நிறைய சொற்கள், நமக்கு புது சொற்கள் இதுல கிடைக்கும். இதுல நமக்கு கோழி சிலம்பச் சிலம்பும் குறுகெங்கும், ஏழில் இயம்ப இயம்பும் வெண்சங்கெங்கும், கீழில் பரஞ்சோதி கீழில் பரங்கருணை, கீழில் விழுப்பொருள் பாடினோன் கேட்டிலையோ, வாழி ஈதென்ன உறக்கமோ வாய்திரவாய், ஆழியான் அன்புடைமை யாமாறும் இவ்வாறோ, ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை, ஏழை பங்காளனையே பாடியலோர் எம்பாவாய். கோழி சிலம்பச் சிலம்பும் குறுகு எங்கும், ஏழில் இயம்ப இயம்பும் வெண்சங்கு எங்கும், கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை, கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ, வாழி ஈடு என்ன உறக்கமோ வாய் திறவாய், ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ, ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை, ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய். திரும்ப சந்தி பிரிச்சு பார்ப்போம். கோழி சிலம்பச் சிலம்பும் குறுகு எங்கும், ஏழில் இயம்ப இயம்பும் வெண்சங்கு எங்கும், கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை, கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ, வாழி ஈது என்ன உறக்கமோ வாய் திறவாய், ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ, ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை, ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய். எப்படி பிரிச்சுக்கலாம்? அதை அநேகமா கிட்டத்தட்ட சரியாதான் இருக்கு. இந்த வாழியை வேணா முன்னாடி போட்டுக்கலாமே தவிர கிட்டத்தட்ட சரியாதான் இருக்கு. கோழி சிலம்ப எங்கும் குறுகு சிலம்பும், ஏழில் இயம்ப வெண்சங்கு எங்கும் இயம்பும், கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை, கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ, வாழி இது என்ன உறக்கமோ வாய் திறவாய், ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ, ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை, ஏழை பங்காளனையே பாடு. கோழி சிலம்ப எங்கும் குறுகு சிலம்பும். இந்த வார்த்தையெல்லாம் என்னென்ன வார்த்தை நமக்கு தெரியாது. இதுல கோழி சிலம்ப, சிலம்புதல்னா தெரியுமா? சிலம்புதல்னா என்ன, சிலம்பிக்கிட்டே கிடக்குறான் அப்படிம்பா. முடிச்சுட்டே இருந்தாக்க காலையில இருந்து பக்கம் சிலம்பிட்டே கிடக்கான் அப்படிம்பா. அந்த ஒலித்தல், மென்மையாக ஒலித்தலுக்கு சிலம்புதல் என்று பெயர். நம்ம சாதாரணமாக நாட்டுப்புற வழக்கிலே அந்த சிலம்புதல்ங்கிற வழக்கம் சில நம் தமிழ்நாட்டுல சில பகுதியில அது இந்த இந்த சொல் இருக்கு. சிலம்பிட்டு இருக்காரு, சிலம்புறதும்பாங்க, சிலம்பிட்டே இருக்கான் பாரும்பாங்க. சிலம்பன்னா குரல் எழுப்ப. கோழின்னு சொல்றதுன்னா சேவல் தானே காலையில குரல் கொடுக்கும், கோழியா கத்தும். என்றால் இங்கு சேவலுக்கு பதிலாக கோழி என்று இங்கு சொல்லப்படுகிறது. குருகு என்றால் ஒரு பறவை அல்ல, அது ஏனைய பறவைகள். ஏழில், ஏழில்னா ஒரு கருவி என்று சிலர் சொல்லுவார்கள். இல்லை, ஏழில் என்பது சப்த சுரங்களை கொண்ட வாத்தியங்கள், இசைக்கருவிகளுக்கு பொதுவாக சொல்லுவது. ஏன்னா ஏழு ஏழு சுரங்கள், சப்த சுரங்கள் அதுல இருக்கு இல்லையா, அதனால. கேள் என்றால் நிகர், சமானம், ஓமை. கேழில்னாக்க தனக்கு நிகரி, கேள் இல், கேள் இல்லாத, தனக்கு சமானம் இல்லாத, தனக்கு சமம் இல்லாத, தனக்கு நிகர் இல்லாத. பரமணம் முன்னாடியே பார்த்துக்கோம், மேன்மையான முன்னாடியே பார்த்திருக்கோம். விழுப்பொருள்னா மேலான பொருள்னு சொல்லலாம், தொடர்புடைய பொருள்னு சொல்லலாம். வாய், இங்கு வாய் திறவாய்னா வாயை திறந்து பேசேண்டின்னு அர்த்தம் வரலாம், அதுவும் சொல்லலாம். வாயில் கதவு இல்லையா, வாயில் தரவை, வாயில் தர என்றும் சொல்லலாம். வாயிற் கதவை திற என்ற பொருளையும் வைத்துக் கொள்ளலாம், வாயை திறந்து பேசுங்கிற பொருளையும் வைத்துக் கொள்ளலாம். அந்த வாய் என்பதை ஆழியான்க்கு 3 பொருள் சொல்லணும். பாட்டு நடுப்புற சொல்லுவோம், 3 பொருள் சொல்லணும் அதுக்கு. நின்ற, நிலையாக நிற்பது. ஏழை பங்காளன், தீனதயாளன்.
துயரப்படுபவர்களுக்கு ஏழைகளுக்கு துணையாக நிற்பவன் பாதுகாவலன் அப்படி சொல்லலாம். அல்லது ஏழை என்றால் பெண், யாரு? உமை. உமையை தன்னுடைய உடலே ஒரு பாகமாக கொண்டவன், ஏழையை பங்காக கொண்டவன், தன் உடலிலே ஒரு பங்காக கொண்டவன், மாதொரு பாகனவன். உடலிலே ஒரு பங்காக ஏழை. ஏழை என்பது உமாதேவி, பெண். உமாதேவி ஒரு பக்கமாக கொண்டவன் என்ற பொருளிலும் பொருளிலும் கொள்ளலாம். அல்லது அதுல அந்த துர்கா சப்தசதி ஸ்லோகியில வரும், சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணேன். எப்பவுமே தெய்வங்கள் தவிப்பவர்களை கைவிட்டு விடாது, தவிப்பவர்களுக்கு கை நீட்டி உதவும் என்கின்ற பொருளிலே இது வருகின்றது. நிறைய சொற்கள் எல்லாம் இதுல புதுசு போல இருக்கும். ஆனா நமக்கு அது படிக்க படிக்க நமக்கு அது தெளிவு கிடைக்கும். அதுல நமக்கு கோழி சிலம்ப கால வேலை காட்சிகளை சொல்றாரு. இப்ப இது வரைக்கும் அந்த பொண்ணை பத்தி சொன்னா, ஏன்டி இப்படி இருக்கேன்னு கேட்டா, நீ இன்னைக்கு இப்படி சொன்னேன்னு கேட்டா, இப்படி எல்லாம் சொன்னார்களே தவிர ஊர் சூழலை பத்தி இப்போதான் பேச போகிறாள் முதலாக. கோழி சிலம்ப, கோழி கூவிடுத்து. சேவல் தானே கூவும், ஆனா கோழி கூவுறதான்னு சொல்லுவோம் இல்லையா? ஏன் கோழி கூவு சொல்றோம்? சேவல் தான் கூவும், கூவும் காலையில். அதுதான் முதலில் குரல் கொடுக்கின்ற பறவை அது. கோழி சிலம்ப, கோழி கூவுகிறது. எங்கும் குருகு என்பது ஒரு பறவை அல்ல, ஏனைய பறவைகளுக்கு பொது பெயர் அது. எல்லா பறவையும், கோழி மட்டுமா கத்துது? காத்தால கச்சமுச்சு எங்க வீட்டு மாடியை பார்க்கணும், மயிலேருந்து மைனாலேருந்து எல்லாம் ஒரே சத்தம். காலை 4 மணிக்கு ஏகரகலையா இருக்கும் மாடி. நிறைய பறவைகள் காலை வேளையில. உலகத்திலே மனிதன் தான் சோம்பேறி, பறவைகள்லாம் எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கு. என்னைக்கான கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்திருப்போம் நினைக்குது அதுங்கெல்லாம். காலை வேளையில எல்லா பறவைகளும் ஒலி எழுப்புறது, கச்சமுச்சிடம் சத்தம் போடுது. ஏழில் இயம்ப, ஏழில் என்றால் நினைத்துக் கொள்ளாமல், ஏழில் என்பது கருவி என்று சொல்வாரும் உண்டு. 7 சுரங்களை தன்னகத்தே கொண்டிருக்கின்ற கருவிகள், வாத்தியங்கள் வாசிக்கப்படுகின்றன. வெண் சங்கு எங்கும் இயம்பும், வெண் சங்கு எல்லா இடங்களும் முழங்கும். இந்த சங்கை பத்தி சொல்லும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். சங்குங்கிறது மங்கள வாத்தியம். அதை போய் எந்த இடத்துல கொண்டு போய் வச்சிருக்கோம்? சங்கு ஊதிட்டான்னு சொல்றோம். அதை போய் எப்படி ஒரு தவறான ஒரு நேர்மாறான ஒரு பொருள் கையாள ஆரம்பிச்சிட்டுமே. வெண்சங்கு மங்கள வாத்தியம் இல்லையா? வெண்சங்கு என்பது அது என்னமோ தெரியல. வெண்சங்கு நம்ம தள்ளி விட்டோம், ஒரு தப்பா கொண்டுட்டோம். பொழுது விடியதே சங்கோடு தான். எங்க ஊர்லாம் மார்கழி மாச பஜனைக்கு இல்லை எழுப்புவதற்கே முதல்ல சங்கு ஊதி கொண்டுதான் செல்வார்கள். சங்கு ஊதி என்றே கூட சிலர் இருப்பார்கள் கிராமங்களில், சங்கு ஊதுவார்கள் அவர்கள். இப்படி சங்கு ஊதுவது என்பது மங்களமான கோவில்களில் நடக்கின்ற ஒரு மங்களமான செயல். அது கோவில் நடக்கிற மங்களமான வாத்திய ஒலி அது. அதை போய் நம்ம தப்பா பண்ணிட்டோம். எல்லா கோவில்களிலும் வெண்சங்கம் ஊதுகின்ற வழக்கம் உண்டு அந்த காலத்திலே. கேழில் பரஞ்சோதி, கேழில் பரங்கருணை, கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம். நாங்க என்ன பாடினோம் தெரியுமா? அத்தனை நேரம் நீ கேட்கல இல்ல, நீ கேட்டே இல்லையா நீ? நாங்க என்ன பாடினோம்? கேழில் பரம் கருணை, கேழில் பரஞ்சோதி. இந்த ஒப்பற்றவன் இருக்கிறானே, ஊமையற்றவன் இருக்கின்றானே, அந்த பரஞ்சோதியை பாடினோம். கேழில் பரம் கருணை, கருணை மேன்மையான கருணையோட கருணா சாகரன் அல்லவா? அந்த ஒப்பற்ற அவனுடைய கருணையை நாங்க பாடினோம். அதாவது மனிதர்களுக்கு ஒவ்வொரு நேரத்துல ஒரு மனநிலை இருக்கும். தெய்வத்துக்கு என்றைக்குமே கருணை நிறைந்த மனம்தான். கருணை தான் அவர்களுக்கு எப்பவுமே, அடிவர் மீது கருணை கண் அவருக்கு இருந்து கொண்டே இருக்கும். அவர்கள் கருணாசாகர் என்று சொல்லுகின்றோம். கருணை கடல் அவர்கள் இல்லையா? பரஞ்சோதி, கேழில் பரம் கருணை, மேன்மையான கருணை. கேழில் விருப்பொருளோ, ஒப்பற்ற அவனுடைய பெருமையை, அவன் தொடர்புடைய பொருள்களை எல்லாம் பாடினுமே. நீ கேட்கலையா? எதெல்லாம் பாடினோம் நாங்க? அவனை பற்றி தான், பரஞ்சோதி தானே பாடினோம், அவனுடைய பொருள்கள் தானே பாடினோம், அவனுடைய கருணையை தானே பாடினோம். நீ கேட்கலையா? வாழி நல்லா அறியுமா? அதான் பொருள். வாழி வாழ்வாயகன் சொன்னா என்ன அர்த்தம்? வாழ்வாயகன்னு என்ன சந்தோஷமா சொல்றானா? அண்ணா இருப்போன்னு தான் அர்த்தம். அதுக்கு அண்ணா இருப்போன்னா என்ன? கோபம். அந்த கோபத்தை சொல்லுவது, போடி அண்ணா ரெடி போ அப்படின்னு சொல்றதுதான் அது. ஈதென்ன உறக்கமோ, என்ன தூக்கமோ. எங்க அம்மா சொல்ற வழக்கம். அவங்க அவங்க அம்மாவுக்கு எங்க பாட்டிக்கு திட்டவே தெரியாதாம். ரொம்ப நேரம் தூங்கினா அது என்ன தூக்கமோ, அது என்ன தூக்கமோன்ட்டு போவாங்களாம். அதான் அவங்கள செய்ய அவங்களுடைய மேக்சிமம் திட்டுங்கிறது அதுதான். அது என்ன தூக்கமோ, அது என்ன தூக்கமோன்னு இதை படித்தே எனக்கு அதுதான் நினைவு வந்தது. பாட்டி நினைவு தான் வந்தது. இது என்ன, இது என்ன, இது என்ன உறக்கமோ, என்ன தூக்கமோ போ. வாய் திறவாய், வாயே திறக்க மாட்டேன். இவ்வளவு சொல்றேனே, இவ்வளவு பாட்டு பாடுறமே, இவ்வளவு சேர்ந்து பாடணும் இல்ல, பாடல.
தான் குரல் கொடுக்கலாம், வந்துட்டீங்களா வாங்கடி சொல்லலாம்ல, இதோ வந்துட்டேன்னு சொல்லலாம்ல, ஒண்ணுமே சொல்ல, வாய் தருவ, வாயே திறக்கல, உன் குரலே கேட்கல. நான் பாரு, வந்தோம், இத்தனை ஊர்ல இத்தனை அமக்களம் நடக்கிறது, ஊர்ல எத்தனை அமக்களம் பாரு, கோழி கத்துறது, எல்லா பறவைகளும் கத்துறது, எல்லா கோழி கூவுதுன்னு சொன்னோம் நம்ம இல்லையா, கோழி கூவுறது, மற்ற பறவைகள்லாம் ஒலிக்கின்றன, என்னெல்லாம் இருக்கு ஊர்ல, வாத்தியங்கள்லாம் எத்தனை வாத்தியம், ஏழில் ஏம்ப எத்தனை வாத்தியங்கள்லாம் வாசிக்கிறார்கள், வெண்சங்கு ஊதுறது, இதெல்லாமே எவ்வளவு சத்தம் இல்லையா. இல்லை எவ்வளவு, நாலு பறவை சேர்ந்து சத்தம் போட்டுதுன்னா தாங்காது சத்தம். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பறவை ரொம்ப மென்மையான்னு, கிடையவே கிடையாது. ஒரு எல்லா பறவை சேர்ந்து கத்திட்டு அவ்வளவுதான், ரகலை தான் அது, அவ்வளவு உரத்த குரல் கேட்கும் நமக்கு. அது எல்லாமே சேர்ந்தா பெரும் பெரும் ஓசையாக கேட்கும். அப்படி எல்லா பறவையும் குறைக்குது, மென்சங்கு ஒலிக்குது, வாத்தியங்கள்லாம் ஒலிக்குது, அந்த சத்தத்துக்கு ஒண்ணு எழுந்திருக்கல. அது எவ்வளவு பெரிய ஓசை, வெண் சங்கு, சங்கு ஊதினா எவ்வளவு பெரிய ஓசை, ஒண்ணும் எழுந்துக்கல. நாங்க பாடினோமே, எத்தனை பேர அவனோட கருணையை பாடினோம், அந்த பரஞ்சோதியா இருக்கின்றானே அவனை பாடினோம், அவன் தொடர்புடைய புகழை பாடினோம், எல்லாம் பாடினோமே, கேட்கலையா அவனுக்கு? ம்? பாடி இது என்ன உறக்கமோ, என்ன தூக்கமோ, போ வாய் தர, வாயே திறக்க மாட்டேங்கிற. ரெண்டு பொருள் சொன்னோம், வாய் திறக்க மாட்டேன்னு சொல்லலாம், அல்லது வீட்டு வாயில்னு சொல்லுவோம் இல்லையா, வாசலையும் திறக்க மாட்டேன் திறக்கலன்னு சொல்லலாம், அல்லது வாயே திறக்கலன்னு சொல்லலாம், ரெண்டு பொருளும் வைத்துக் கொள்ளலாம். இங்கு ஆழியான் அன்புடைமை, ஆழியானிடம் நீ வைத்திருக்கின்ற அன்பு, யாரு ஆழியான்? ஆழியான் என்பது யாரை குறிப்பிடுகின்றது இங்கு? ஆழியான் என்றால் அக்ஞா சக்கரத்தை வைத்துக் கொண்டு எல்லா உலகையும் ஆள்கின்ற சிவபெருமானை குறிக்கும் ஒன்று. அக்ஞா சக்கரத்தினால்தானே எல்லா உலகையும் வாழ்கின்றான், அப்படியும் வச்சுக்கலாம். கருணை கடல்னு வச்சுக்கலாம். ஆழினா கடல்னு ஒரு பொருள் உண்டு இல்லையா. பகவான் நம்ம என்ன சொல்றோம், அவன் கருணை கடல், அவன் கருணை கடல் என்று சொல்கின்றோம், அது வச்சுக்கலாம். இன்னும் ஒரு கதை இருக்கு, என்ன என்றால் திருவழிமலையினுடைய ஸ்தல புராணத்தை சார்ந்தது அது. மகாவிஷ்ணு 1000 மலர் கொண்டு சிவபெருமானை அர்ச்சித்து, ஏனென்றா அவருடைய சக்கரத்தை அபகரித்து கொண்டு சென்று விட்டான், அதை வாங்கி தரணும். அவர் 1000 மலர் கொண்டு அர்ச்சிக்கிறார், ஒரு மலர் குறைஞ்சு போச்சு, இன்னும் தன் கண்ணையே எடுத்து சமர்ப்பிக்கின்றார். யாரு? திருமால். அந்த கதை தான் இங்க. அப்ப அப்படி வைத்து அந்த ஆழியை பெற்றுக்கொள்கிறார். அந்த அவருடைய அந்த சிவபெருமான் மீது வைக்கின்ற அந்த அன்பு, யாரு? திருமால். திருமால் அந்த ஆழியான் யாரு? பார்க்கடலே துயில்கின்ற அந்த திருமால் தான் ஆழியான். அவன் தானே சக்கர கையில வச்சிருக்கவன் இல்லையா. சக்கரம் என்று சொன்னாலே நமக்கு, சங்கு சக்கரம் என்று சொன்னாலே திருமால் தானே. எப்பொழுதுமே சக்கரத்தை வைத்துக் கொண்டிருக்கிறான். அந்த சக்கரம் இவனுக்கு முன்னாலே சக்கரம் வந்துவிடும், இவனுக்கு முன்னாலே, திருமால் வருவதற்கு முன்னாலே சக்கரம் பாய்ந்து வந்துவிடும் பக்தர்களை காப்பதற்காக இல்லையா. அப்படிப்பட்ட அந்த சக்கரத்தை உடையவன் ஆழியான். இப்ப ஆழியான் என்றால் ஆக்ஞா சக்கரத்தை வைத்துக் கொண்டு எல்லா உலகையும் காப்பாற்றுகின்ற ஆக்ஞா சக்கரத்தை உடைய சிவபெருமானை குறிக்கும். அதை வைத்துக் கொள்ளலாம். இன்னொன்று அதை வைத்துக் கொள்ளலாம், அல்லது ஆழியான் என்றால் இந்த திருமால், இந்த கதையை சொல்லலாம். இன்னும் கருணை கடலான சிவபெருமான்னு சொல்லலாம். அவருக்கு அந்த சக்கரத்தை மீட்டு கொடுத்தார். அதற்காக இவர் அந்த சக்கரத்தை மீட்டுக் கொடுப்பதற்காக இவர் தன்னுடைய ஒரு ஒரு தாமரை மலர் குறைந்ததற்காக தன்னுடைய கண்ணையே திருமால் சமர்ப்பித்ததாக வரலாறு சொல்லுகின்றதாக 3 செயலுமே பொருத்தமா இருக்கிறது. ஆழியான் என்கின்ற போது ஆழியான் அன்புடைமை, அது ஆழியான் மீது அந்த அவனிடத்து அந்த ஆழியான் இடத்தை வச்ச அன்பு இருக்கே, அது இப்படி ஆமாறும் இவ்வாறு, அன்புடை அன்புடைமை ஆமாறும் இவ்வாறு. ஆறு என்றால் என்ன? வழின்னு அர்த்தம். ஏன் ஆற்றுக்கு ஆறுன்னு பேரு, நதிக்கு ஆறுன்னு பேர் இல்லையா. ஆறுன்னு ஏன் அதுக்கு பேர்னா, ஆறு என்றால் வழி என்பது பொருள். அந்த வழியோடையே தான் வரும், அது அதே பாதையில தான் ஒரு பாதை மாறவே மாறாது இல்லையா. நம்ம சொல்லும் இல்லையா, சில ஆறுகள்லாம் சீனாவின் துயரம்லாம் சொல்லுவோம், ஏன்னா அது எப்ப பார்த்தாலும் போக்க மாத்திடுவோம் அப்படின்லாம் சொல்லுவோம். நம்ம ஊர்ல எல்லாம் அப்படின்னா ஆறு என்றால் வழி, இதே வழியிலே தான் போகும். அது ஒரே எங்கேருந்து கிளம்புறதோ அங்கேருந்து கிளம்பி எந்தெந்த பாதை வழியா போயிட்டு வந்துருக்கோ தொன்று தொட்டு அதே பாதையில தான் அது போகும் வழி. அதனாலதான் அதுக்கு ஆறுன்னு பேரு. நம்மகிட்ட ஆற்றுப்படின்னு ஒரு இலக்கிய வகையே உண்டு. ஆற்றுப்படுத்துதல்னா வழிப்படுத்துதல்னு அர்த்தம்.
வழிகாட்டுதல்னு அர்த்தம். ஆறு என்பதற்கு வழி என்பது பொருள். இதுதானா உன்னுடைய உன்னோட அன்புடைமையாகும் வழி? இதுதானா? இப்படித்தானா அவன்கிட்ட நீ காண்பிக்கின்ற அன்பு என்பது? இப்படித்தானா நீ இப்படி தூங்குறிய? இதுதானா நீ? வாயே திறக்கல, எங்களோட சத்தமும் நாங்க பாடுறோம், எங்களோட வந்து சேர்ந்து வந்து பாடணும், இந்த பாட்டை நீ கேட்டதாகவும் தெரியல. இவ்வளவு ஊர்ல இவ்வளவு மங்களகரமான ஓசைகள் எழுப்பினா நீ அதெல்லாம் உங்களுக்கு காதுல விழுந்ததாகவும் தெரியல. இதுதான் நீ வந்து இன்னைக்கு அன்பு காட்டுற வழியா? இதுதான் இதுதான் அந்த வழியா உனக்கு? ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை, திரும்ப ஒருவன், ஒருவன்கிற ஒருவன் ஒருத்திங்கிற வார்த்தைக்கு எவ்வளவு கனம் இல்லையா? ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை, ஊழி காலத்திலே அவன் தான் நின்று ஒருவனாய் நின்று உலகை படைக்கின்றான். ரொம்ப அழகா அப்பர் தேவாரம் ஒன்று உண்டு. பெருங்கடல் மூடி பிரளயங்கொண்டு பிரமனும் போய் பெருங்கடல் மூடி இறக்கும் இறந்தான் கலேபரமும் கருங்கடல் வண்ணன் கலேபரமும் கொண்டு கங்காளராய் வருங்கடல் மீள நின்று எம்மிறை நல்வியினை வாசிக்குமே. நாத தத்துவம் தான் அங்க நிற்கிறது. அப்ப அவர்தான் உலகை படைக்கின்றார், ஆதியாய் நின்று, ஆதிக்கும் ஆதியாய் நின்று, இல்லையா? நம்ம சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் படைப்பதற்கு முன்னாலே அவனுக்கு அவர் தான் படைக்கின்றார். ஊழி முதல்வனாய் நின்று, அப்படி ஒப்பற்றவனாய் நின்று, ஒப்பற்றவனாக உலகை ஊழி முதல்வனாக நின்று எல்லாவற்றையும் படைப்பவனாக நின்று அவன் தான் செய்கின்றான். அவனை நீ அந்த ஏழை பங்காளன் இருக்கின்றான்லமா, ஏழை பங்காளன் சொன்னோம் இல்லையா? ஏழை பங்காளன் என்றால் ஒன்று உமையம்மையை உடலிலே பங்கிலே ஒரு பங்காக கொண்டவன் ஏழை பங்காளன். ஏழை என்பது அம்பிகை, உமை, அவளை உடலே ஒரு பாகம் கொண்டவன் மாதுரு பாகன். உடலே ஒரு பங்கு கொண்டால் அவன் அர்த்தநாரி, இல்லையா? அர்த்தநாரி என்றால் பாதி பெண்ணாக இருக்கின்றவன் அர்த்தநாரீஸ்வரன், அர்த்தநாரி. ஏழை பங்காளனா பரிதபிக்கிறவர்களை ஏழைகளை காக்கின்ற அந்த பரம்பொருள், அப்படியும் கொள்ளலாம். தீனதயாளன் என்று கொள்ளலாம், இது இப்படியும் கொள்ளலாம். அந்த இரண்டுமே பொருத்தமாக இருக்கிறது. அவனை பாட கூப்பிடுறான். திணி சொன்னது வாய் திறக்கல, எல்லாம் திட்டிட்டு அவனை பாட, நீ நாங்கெல்லாம் பாடுறோம் இல்லையா, வா பாடு, வா கிளம்பு என்று சொல்கின்றதுதான் அது. கோழி கூவ எங்கும் ஏனைய பறவைகள் ஒலி எழுப்பும். முதல்ல குரல் கொடுக்கறது எது? கோழிதான். முதல்ல கோழி குரல் தான் முதல்ல குரல். முதல் குரல், விடிந்த குரலை முதலிலே எல்லாவற்றும் முன்னாடி கொடுக்கறது யாருன்னு கேட்டா கோழிதான். அப்புறம் தான் மற்ற பறவைகள்லாம். ஏனைய பறவைகள்லாம் ஒலி எழுப்போம். குறுக்குன்னு சொல்றேன் இல்லையா? ஏனைய பறவைகள் எல்லாம் ஏழுங்கிற இசைக்கருவின்னு சொல்லலாம், அல்லது ஏழு இசை கொண்ட இசைக்கருவிகள்லாம் முழங்குகின்றன. ஒரு காலத்துல இவ்வளவு இசைக்கருவிகள்லாம் ஊரில கோவில்களிலே முழங்கி கொண்டிருந்திருக்கின்றன, இல்லையா? எல்லா இடங்களிலும் வெண்சங்கு ஒலிக்கிறது. வெண்சங்கு வந்து எல்லா இடத்துலயும் ஒலிக்கிறது வெண்சங்கு. ஆக முதல்ல கோழி, எல்லா பறவைகள், ஏழுங்கிற இசைக்கருவி அல்லது ஏழு ஏழு இசைகளை கொண்ட இசைக்கருவிகள், வெண்சங்கு, இத்தனையும் முழங்குறது. இத்தனை முழக்கமும் இவ காதல விழலையா? இத்தனை சத்தத்தை எழுந்திருக்கு இல்லையா? பக்கத்துல ஏதாவது ஒரு கோழி ஒரு குரல் கொடுத்தா கூட நம்மளால தூங்க முடியாது, இல்லையா? இத்தனை சத்தத்தையும் அழகா தூங்குறாளேவோ. ஒப்பற்ற பரஞ்சோதி இருக்கின்றன அல்லவா? ஒப்பற்ற பரஞ்சோதியை, ஊமை இல்லாத மேன்மையான கருணையை, ஒப்பற்றவனுடைய மேலான புகழினை நாங்கள் பாடினோமே. எவற்றையெல்லாம் பாடுகிறார் அவர்கள்? பரஞ்சோதியை பாடுகிறார். எல்லாமே ஒப்பற்றதுதான். இதுக்கு இதற்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. ஒப்பற்ற பரஞ்சோதி, இப்படிப்பட்ட ஜோதி அவன், இல்லையா? ஒப்பற்ற பரஞ்சோதி, ஒப்பற்றவனுடைய மேலான புகழ். அவனுடைய பெருமை எவ்வளவு பெருமை, இல்லையா? இவ்வளவு பெருமைக்குரியவன். எத்தனை எத்தனை செயற்கரே செயலெல்லாம் செய்திருக்கிறான், இல்லையா? அப்படிப்பட்ட அவனுடைய மேலான புகழ் இருக்கேன். ஊமை இல்லாத மேன்மையான கருணை, அந்த கருணை கடாட்சத்தை கூட ஒண்ணு உலகத்துல ஒண்ணு பெருமை உண்டா? என்னதான் இருந்தாலும் அவனுடைய கருணை என்பது நம்ம மீது இருக்க வேண்டும். அவன் வந்து அடியவர்கள் பால் கருணை உள்ளவன், கருணாமூர்த்தி தான் அவன். அவனுடைய கருணையை பாடினோம். நீ கேட்கலையா? ஊர் உலகத்துல சத்தம் ஒண்ணு கேட்கல, நாங்க பாடினது உனக்கு கேட்கல. வாழ்வாயாக, வாழி, வாழி என்றால் வாழ்வாயாக என்ன அர்த்தம்? நான் ரெடி போ,
இப்படிதான் அர்த்தம் அது. அவ்வளவு அவ்வளவு ரொம்ப அழுத்துக்கிறார்கள். அது வந்து திட்டு என்று நினைச்ச கூடாது. திட்டுறாங்க வைகிறாங்கன்னு இல்லை, அழுத்துக் கொள்கிறார்கள். போடி, நல்லா இருப்போ என்பது அழுத்துக் கொள்ளுது. நம்ம உடனே வாழ்வாயகன்னு சொன்னா ஐயோ இவங்கெல்லாம் சேர்ந்துட்டு அவரை அவளை சபிக்கிறாங்களா அவளை திட்டுறாங்களா இல்ல. தோழிகள் தானே, எப்படி திட்டுவார்கள் எப்படி சபிப்பார்கள். போடி, நல்லா இருப்போ, நல்லா தூங்குடி போடி. அப்படிதான் அதுக்கு பொருள். இதுக்கு வாழ்வாயாக என்ன தூக்கமோ, இது என்ன தூக்கமோ தெரியல. வாயை திறக்க மாட்டேன் என்கிறாயே, வாயை திறக்க மாட்டேன் என்கிறாயே, வாயை திறக்கல, உங்களோடு சேர்ந்து பாடல, இந்த வரைன்னு சொல்லல, எதுவுமே சொல்லல, அப்படியும் கொள்ளலாம். இது வந்து வாயிற்கவே திறக்க மாட்டேங்கிறியேன்னு சொல்லலாம், ரெண்டுமே சொல்லலாம் அங்கு. ஆக்ஞா சக்கரத்தை வைத்துக் கொண்டிருக்கின்றானே, உலகத்தை எல்லாம் அவன் பரிபாலிக்கின்றானே, அவன்கிட்ட பெருமை அன்பு அன்புடைமைன்னு இருக்கு இல்லையா, அவனோட அன்புக்காகிற வழி இதுதானா? இப்படித்தானே அது வழியா? இப்படி தூங்குறதா வழியா? அவன் புகழே பாடுவது வழியா? இல்ல இப்படி தூங்குறது வழியா? இந்த அன்புடைமை, இந்த ஆக்ஞா சக்கரத்தை வைத்துக் கொண்டிருக்கின்றானே, அவனுடைய சிவபெருமானிடம் அன்புடைமை ஆகும் வழி இதுதானா? யார் அவன்? யார் அவன்? ஊழிக்காலத்தின் இறுதியிலே ஒப்பற்று நிற்கவன், தலைவனாக நிற்கின்ற ஒப்பற்றவன். ஊழிக்கால ஊழி முதல்வன் அவன்தான், எல்லா ஊழிகளுக்கும் முன்னாலே நிற்கின்றான், அவன்தான் ஊழிகளை படைக்கின்றான். காலாதீதன், காலங்களுக்கு அப்பாற்பட்டவன், காலாதீதன் அவன். இந்த காலத்துக்கு சேர்ந்தவன் சொல்லுவான், ஆதியும் அந்தமும் இல்லான்னு சொல்லிட்டும் இல்லையா? அப்ப காலாதீதன் தானே அவன், காலங்களுக்கு அப்பாற்பட்டவன் தானே. இப்படி காலாதீதன் அவன். அவனை உமையை உடல் ஒரு பாகத்தை கொண்டிருக்கின்றானே, அவனை பாடணும் இல்லையா? எங்க நீ உமையை, உமை பாகனை, உமை ஒரு பாகனை பாடணும் இல்லையா? வா, பாட வா. இவ்வளவும் காதல விழா திட்டுவிட்டு என்ன சொல்லலாம், வா வா பாட வா என்றுதான் கூப்பிடுகிறார்கள். இத்தனை சத்தம் கேட்கலையா உனக்கு, நாங்க பாடுறமே எல்லாம் சொல்லிட்டு கடைசியில கூப்பிடுறது எப்படி? வா, இந்த மாதொரு வாகனை, அந்த ஊழி காலத்திலே நிற்கின்றானே, உலகத்தை படைப்பதற்கு நிற்கின்றானே, எம்மிரை நல்வியனை வாசிக்குமே என்று சொன்னார்களே, அவனை, உமை ஒரு பாகனை பாடலாம் வா, பாடுவாயாக என்றுதான் கூப்பிடுகிறார்கள், வா பாடலாம். ஆக 8 பேரை கூப்பிட்டாச்சு. இப்ப 8வது பொண்ணை கூப்பிட்டாச்சு. இனிமே இதனுடைய அடுத்தது, முதல்ல எல்லாரும் கூப்பிடுறதானே அந்த நோன்பினுடைய முதல் கட்டம் என்ன? எல்லோரையும் கூப்பிடுவது. எல்லோரும் அழைத்து கொண்டு வந்தார். 8 பேர் தானே கேட்கக்கூடாது, நிறைய பேர் தான். நிறைய பேர் அழைத்து கொண்டு போகிறார்கள். ஒரு குறியீடாக 8 பேரை காமிக்கிறாங்க, அவ்வளவுதான். நிறைய பேர் வந்திருப்பார்கள், அவங்க ஊர்ல இருக்கிற நிறைய பெண்கள் முன் வந்திருப்பார்கள். சொன்னாலே யாரெல்லாம் வரைய வாங்கன்னு கூப்பிட்டாலே ஆண்டா வந்தப்பறம் யாரெல்லாம் வரீங்களோ வாங்கன்னு கூப்பிட்டு எல்லாரும் அழைச்சிட்டு போறது. ஆனால் நமக்கு காட்டுவது ஒரு குறியீடாக ஒரு 8 பேரை காமிக்கிறார்கள். 8 பெண்கள் 8 வகையான ஒரு வகையான பெண்கள். அவர்கள் தூக்கத்தை விட்டு வருவதோ அவர்கள் எழுப்புவதோ எல்லாம் பார்த்தால் விதவிதமாக இருக்கின்றது. இதுல நமக்கு ஒரு ஒரு சுவாரஸ்யமா இருக்குது. இதுல வந்து கதை இல்லை, ஒண்ணுமே இல்லை, டேர்னிங் பாயிண்ட் இல்லை, ஒண்ணும் கிடையாது. சாதாரணமா இருக்கும் இல்லையா? ஒரு நிகழ்ச்சினா அதுல ஒரு கிளைமேக்ஸ் இருக்கும், ஒரு யாரோ சொன்னான்னு இருக்கும், என்ன பண்ணான்னு இருக்கும். யார் யார்கிட்ட சொன்னான்னு இல்லை, இன்னும் கதை போக்கு ஒண்ணும் கிடையாது. ஏதான கதை நடக்கிறதானா, அதுவும் கதையே நடக்கல. ஒத்தியா போய் எழுப்புறா. ஆனா எவ்வளவு சுவாரஸ்யம் இருக்குதுல்ல, எவ்வளவு செய்திகள் இருக்கு. இறைவனோட புகழ், எவ்வளவு புகழை அவர்கள் சொல்லுகிறார்கள். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு எல்லாம் சொல்லியிருக்கலாம். ஆதி மந்தம் இல்லா அருபெண், ஆதி மந்தம் இல்லாதவன் என்று ஆரம்பிச்சு இந்த மாதொருபாகன் வரைக்கும் எவ்வளவு சொல்லியாச்சு. அவனுடைய புகழை பாடியாச்சு. விதவிதமாக அவனை புகழை பாடினார்களே. அவனுடைய புகழை பாடுவதே நோக்கம் என்பது போல இருக்கிறது. உரையாடல்ல யார யார சொன்னான்னு இல்ல, கதை ஒண்ணு இல்ல, எதுவும் எங்க நடந்ததுன்னு சொல்ல, ஒண்ணுமே சொல்ல. ஒத்தி ஒத்தி எழுப்புறாங்க. அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்? அந்த உரையாடல இருந்து கண்டுபிடிக்கிறோம். யார் சொன்னா, யார்கிட்ட சொன்னா, எதுவுமே இல்ல. கதை போக்கு இருக்கா? இல்ல. கதைக்கு தொடக்கம் இருக்கா? இல்ல. கதைக்கு முடிவு இருக்கா? இல்ல. எதுவுமே இல்ல. இந்த பெண்களை ஒத்துறப்ப எழுப்புறது மட்டும் தான் இருக்கு. அந்த எழுப்புறது நாம் புரிந்து கொள்கிறோம், அவ்வளவுதான். ஆனா சுவாரஸ்யமா இருக்கு. ஒவ்வொரு பாடலும், ஒரு பாடலுக்கு ஒரு பாடல் சுவாரஸ்யமா இருக்கு. அதுதான் மணிவாசக பெருமானுடைய, அவருடைய இறைவனை அவர் கண்ணால் கண்டு மனதால் உணர்ந்து அந்த நிலையை அவர், அவருடைய அனுபவத்தை சொல்லுகின்ற அந்த மனதிலிருந்து வந்த சொற்கள் இவையெல்லாம். அவருடைய சொற்கள் எல்லாம் இந்த பெண்கள் வாயிலாக அவருடைய சொற்கள் தானே எல்லாமே. மணிவாசருடைய சொற்கள் தானே இவை எல்லாமே. அவருடைய இனிய சொற்கள் தானே, ஈர சொற்கள் தானே இவை எல்லாம். ஆனால் வந்தது அந்த பெண்கள் வாயிலாக. அந்த பெண்கள் ரொம்ப சுவாரஸ்யமா நம்ம பாக்குறோம். எல்லாத்தையும் எந்த கதையும் இல்லாம, எதுவுமே இல்லாம, யார் யார்கிட்ட சொன்னான்னு தெரியாம, ஆனா ரொம்ப சுவாரஸ்யமா கேட்டோம். இதுதான் அந்த நம்முடைய இறை உணர்வையும் அது வெளிப்படுத்துகின்றது. நம்ம எவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டோம் இதுல.
இறைவனுடைய பெருமையை எவ்வளவு பேசியிருக்காரு, எவ்வளவு தெரிந்து கொண்டோம். இந்த பெண்களை எழுப்பியாச்சு. இப்போது அடுத்த ஸ்டெப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி அடுத்த அடியை எடுத்து வைக்கிறார்கள். இதனுடைய அடுத்து என்ன செய்ய போகிறார்கள் அவர்கள் இல்லையா? அடுத்தது எல்லாரும் எழுப்பியாச்சு, நோன்பு நோக்க வேண்டும். காத்தியாயினை நோக்கி நோன்பு நோக்க போகிறார்கள். பாவை வைத்து வழிபாடு செய்ய போகிறார்கள். அடுத்து என்ன செய்ய போகிறார்கள், எப்படி இதை சொல்ல போகிறார்கள்? இந்த சுவாரஸ்யத்தை நமக்கு இந்த 8 பாடல் முடிவுடைய நமக்கு அந்த கிடைக்கிறது. எதிர்பார்ப்பு இருக்கிறதுங்க, சுவாரஸ்யம் இருக்கிறது. என்ன என்ன பண்ண போறாங்கன்னு நம்ம அடுத்த பாடல் நம்ம பார்க்க போறோம். இவர்கள் எல்லாரும் சேர்ந்து இறைவனுடைய புகழை பாட போகிறார்கள் அல்லவா? எப்படி பாட போகிறார்கள்? ஒத்தி ஒத்தி பேசும்போதே இவ்வளவு சுவாரஸ்யம் பேசுற பொண்ணுங்க அவனுடைய புகழை பாடணும்னு சேர்ந்து பாடும்போது எப்படி பாடுவார்கள்? அந்த பாடலுடைய கரு எப்படி இருக்கும்? அவர்கள் சொல்ல போகின்ற செய்திகள் எப்படி இருக்கும் இல்லையா? 8 பெண்கள் ஒருத்தர் எழுப்பும் போதே இவ்வளவு பெருமை பேசினா, எல்லோருமாக சேர்ந்து இறைவனை புகழும்போது, சிவபெருமானை புகழ்ந்து பாடும்பொழுது அந்த பாடலினுடைய கனம் எப்படி இருக்கும்? நாளைக்கு அந்த பார்க்க போறோம் நம்ம. இப்ப பாடலை கேட்கலாமா? கோழி சிலம்ப சிலம்பும் குருகு எங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கு எங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழு பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழியேதென்ன உறக்கமுவாய் திறவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோரெம்பாவாய். அழகாக 8 பெண்கள் ஒருவர் கூப்பிட்டு கொண்டு இவர்கள் எல்லோரும் நோன்பிற்காக செல்வது வரைக்கும் இன்றைக்கு நிறைவு செய்திருக்கிறோம். அடுத்த வகுப்புல நம்ம அவங்க என்ன செய்ய போறார்கள் என்பதை பார்க்க போகிறோம். இதுல ரொம்ப முக்கியமா நீங்க ஒரு முறை திருப்பி எல்லாத்தையும் படிச்சு பாருங்க, அல்லது இந்த ரெக்கார்டை கேட்டு பாருங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் ஆழமா புரியும். எப்படி இந்த உரையாடு இது வரைக்கும் இந்த பாட்டை எல்லாரும் கேட்டிருப்பீங்க, இந்த பாட்டை கேட்காமலே இருக்க முடியாது. ஆனால் இந்த பொருள் நீங்கள் புரிந்து கொண்ட பிறகு நம்ம ஆழமான பொருள்லாம் பார்க்கல, நினைவு வச்சுக்கணும். நம்ம அந்த அத்வைத பரமா பார்க்கலாம், அதெல்லாம் நம்ம ஒண்ணும் பார்க்கல. சைவ சித்தாந்த பரமாரெல்லாம் பார்க்கல. அதனால பொருளை மட்டும் பார்த்தோம். அவ்வளவு மேலோட்டமாக பொருளை மட்டும் தான் பார்த்தோம். இந்த அளவுல புரிந்து கொண்டாலும் அடுத்த அளவுல அதெல்லாம் போக முடியும். அதனால அந்த அளவுல பார்த்திருக்கிறோம். அந்த அளவுல இந்த பாடலாம் திரும்ப பார்க்கும் பொழுது இந்த பொருளை எல்லாம் நம்ம ஓரளவு தெரிந்து கொண்ட பிறகு அந்த பாடலே வேறு மாதிரியா நமக்கு தோன்றும். அதனுடைய பொருள் நம்ம புரிந்து பாடும் பொழுது நமக்கு அந்த பாடலினுடைய பார்வை, நம்ம அந்த பாடல் நோக்கி நம்ம பார்வையே வேறாக இருக்கும். நாளைக்கு அடுத்த பாடலை பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.